எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது, இன்னைக்கு சிகப்பரிசியில் கார்லிக்லாம் போட்டு பூண்டு கஞ்சி ரொம்ப அருமையாக பார்க்க போகிறோம். இது கோல்டு இது மாதிரிலாம் இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசியை ஒரு 2 மிக்சியில் உடச்சிட்டு அதை வாஷ் பண்ணி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா அலசிட்டு ஒரு 2 அலசு அலசிட்டு ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு குக் பண்ணும்போது தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டம்ளரால் தான் 1.5 கப்பு போட்டேன். நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1.5 கப்பு போட்டால் எல்லோரும் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு கஞ்சி குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த அரிசியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் எகைன் ஒரு தடவை காலையில் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் குக்கரில் சேர்க்க போகிறேன். ரொம்ப அப்படியே அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஊற அப்படியே ஜெல்லி மாதிரி வருது. அவ்வளோ சத்து. இது வேக வச்சாலும் கூட இது இப்படி தான் இருக்கும். இப்போ அரிசியை மட்டும் வடித்து இதில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 6 கப்பு சேர்க்க போகிறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கப் அளவுக்கு சேர்க்குறேன். அதாவது நம்ம கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு 6லேருந்து 7 கப்பு சேர்க்கலாம். திக்காக வேணும்னா ஒரு 6 கப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் என்ன ஆகும்னா அந்த அரிசி சிகப்பரிசி வேக அது அப்படியே திக்காயிட்டே இருக்கும். ஸோ நம்ம குக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ நான் 6 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இதில் நான் எதுவும் போட போகிறதில்ல. அப்படியே நான் மூடி போட்டு அப்படியே வேக வைக்க தான் போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை ஒரு விசிலுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும்போது ஒரு தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கிறதுக்கு இந்த கஞ்சி சாப்பிட்லாம். அப்புறம் சளி பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா 11 மணிக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இன்றைக்கி நான் செய்கிறேன். ஏற்கனவே இதே மாதிரி கஞ்சி இன்னொன்று வேறு விதமாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதோடய லிங்க் கீழே கொடுக்குற, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் சீரகமும் பூண்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு பூ, அப்புறம் தேங்காய் 1 கப்பு. ஃபஸ்ட்டு நம்ம சீரகமும் மிளகும் ஒரு 2 உடைச்ச மாதிரி அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் பூண்டு லைட்டாக போட்டு சுற்றிட்டு எடுத்துட்டு அதை தனியாக வச்சுட்டு, அப்புறம் தேங்காவை தனியாக இந்த மாதிரி ஒரு துருவின மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஆனால் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போது அடுப்பை நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். ஹையாக வைக்க வேண்டாம். ஏன்னா அப்போ தான் கஞ்சிக்கு அரிசி பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக நல்லா ஒரு சாஃப்டாக வேகும். மீடியமாக வச்சுட்டு இது ஒரு 4 விசில் வச்சா போதுங்க. இப்போ நான் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, காரம் ஓவராக ஆயிரும். இப்போது பூண்டு ஜஸ்ட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ஒரு லைட்டாக தான் சுற்றி எடுக்கணும், ஓவராக அரைக்கக்கூடாது. அடுத்து தேங்காவை நம்ம அது மாதிரி தான் பூ மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். புட்டுக்கெலாம் போடுவோம்ல, அது மாதிரி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 4 விசில் வந்துருச்சு. இப்போ அடுத்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக வேணாம். ஒரு வாசனைக்கு தான், கஞ்சிக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை. நல்ல ஒரு செரிமான சக்தியெல்லாம் கொடுக்கும். இப்போ இதுக்கு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த சீரகம் மிளகு பூண்டு இந்த 3ஐயும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. பூண்டோட வாசம் ரொம்ப வதங்கி ரொம்ப வறுத்த மாதிரி வந்துடக்கூடாது. சும்மா லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். அடுப்பை சிம் பண்ணி ரொம்ப லைட்டாக 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க.
ரொம்ப ப்ரௌன் கலரில் வறுத்தா வேறு மாதிரி பூண்டு ஸ்மெல் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா கஞ்சிக்கு டேஸ்ட்டே இருக்காது. அதனால் ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கஞ்சியை வந்து இங்கே வச்சிடலாங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பாருங்கள் தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நம்ம தேங்காயெலாம் போடும்போது இன்னுமே திக்காகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சீரகம் இதெல்லாம் வந்து வறுத்ததை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டு இந்த சீரகம்லாம் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது பயங்கர நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கிளறிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக இப்போ தான் உப்பு போட்டேன். உப்பு சேர்த்துட்டு வேக திக்கானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் லைட்டாக. அப்புறமா வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக சுவையான கஞ்சி வந்து தயாராகிடும். இது வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து பச்சையாக அப்படியே தான் நம்ம போடணும். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்காலம் இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த 1 கப்பு தேங்காய் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 1/4 கப்பு கூட போடலாம், இல்லை ரொம்ப கம்மியாக தான் வேணும்னாலும் போடலாம். நான் வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவும் சமைக்க பிடிக்கலன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து காலையில் சண்டே ஆனால் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் லேசியாக இருக்குது, எதுவுமே குக் பண்ண பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் அதுக்கு பிளான் பண்ணி நாளே வந்து இதெல்லாமே வந்து நம்ம பொடிச்சு ஊற வைக்கணும். அரிசியை 2ஆக உடைச்சி ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பராக வந்து தயார் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் குடிக்கணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது மேலோட்டமாக லைட்டாக சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா உள்ளே பயங்கரமாக கொதிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் குடிங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கார்லிக் ரெட் ரைஸ் கஞ்சி கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் கூட ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.